ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாட்டு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். பாட்டியோட ஸ்டைலில். சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன் நான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தட்டு நிறைய சாப்பிட்லாம். கையாலேயே அரைச்சி வைப்போம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 10-15 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக மிளகு, சீரகம், மல்லி எடுத்து வறுத்து வச்சுக்கிட்டேன். அது ஆறட்டும். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் நிறைய பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பூண்டு அது போட்டுக்கிட்டு, ஒரு 2 பச்சை மிளகா அதில் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியும் அதில் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அந்த மிளகாயை அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட மழை அரைக்க முடிஞ்சால் அரைச்சிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதையும் அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் சால்ட் உப்பு தான் போட்டிருக்கேன். உப்பு காலி ஆகிடுச்சுன்னு நீங்கள் கல் உப்பு போட்டுக்கோங்க. புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கோங்க. ஒரு ஆரஞ்சு சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். மீன் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கொதிக்கிற ஸ்டேஜில் நல்லா ஒரு இறக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மீன் போட்டு இறக்கிடுங்க. இல்லாட்டி வெறும் முள் தான் இருக்கும். இதை போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடுங்க. இல்லாட்டி கரைஞ்சிரும் முள் ஃபுல்லாகவுமே. குழம்பு எடுக்கும் போது ஸ்லோவாக எடுங்க. இல்லாட்டி முள் ஃபுல்லாக கரைஞ்சி சாப்பிட ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் மிளகாத்தூள் போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது செம்ம டேஸ்ட். உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நல்லா சமைக்கணுங்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.